சேதமடைந்திருந்தாலும் சேக்கிழார் பிரதிஷ்டை செய்த லிங்கத்தை விரும்பிய ஈசன். நாயன்மார்களின் பெருமையை கூறும் திரு தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார் பெருமான். இவர் இரண்டாம் குலோத்துங்க சோழனின் அரசவையில் அமைச்சராக பணியாற்றியவர். பல்வேறு சிவாலய திருப்பணிகளை செய்தவர். இவர் பெரிய புராணத்தை பாட தில்லையில் சிவபெருமானே உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்ததாக நம்பிக்கையுண்டு. சிவத்தொண்டின் காரணமாகவும் அதிநுட்பத்தின் காரணமாகவும் இவர் உத்தம சோழ பல்லவன், தொண்டர் சிலவுவார், தெய்வ புலவர், தெய்வ சேக்கிழார் போன்ற பட்டங்களை பெற்றவர். மிகப்பெரிய சிவபக்தரான சேக்கிழார் பல்வேறு ஆலயங்களில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்துள்ளார். அந்த வகையில் வட நாகேஸ்வரர் கோவிலில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார். இவ்வாறு சேக்கிழார் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கம் காலமாற்றத்தால் சற்று சேதமடைந்த போது அந்த லிங்கத்திற்கு பதிலாக புதிய சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய பக்தர்கள் தீவிர முயற்சி செய்தனர். ஒரு கட்டத்தில் சேக்கிழார் பிரதிஷ்டை செய்த சேதமடைந்த அந்த சிவலிங்கத்தை நீக்கிவிட்டு புதிய சிவலிங்கத்தை பக்தர்கள் பிரதிஷ்டை செய்தனர். அப்போது ஒரு நாள் இவ்வூரில் இருக்கும் பக்தரின் கனவில் தோன்றிய சிவபெருமான் தனக்கு பழைய லிங்கத்தையே மீண்டும் பிரதிஷ்டை செய்யுமாறு கூறியுள்ளார். பக்தருக்கு கனவில் சிவனே வந்து கூறியதை உறுதி செய்த பக்தர்கள் சிவபெருமானின் கட்டளைப்படியே சேதமான அந்த பழைய லிங்கத்தையே மீண்டும் பிரதிஷ்டை செய்தனர். புதிய லிங்கத்தை சிவன் சன்னதிக்கு பின்புறம் வைத்துள்ளனர். இத்தலத்தில் சேக்கிழாருக்கு தனி சன்னதி இருக்கிறது. அனைத்து பூச நட்சத்திரத்தன்றும் இவருக்கு அபிஷேக பூஜைகள் நடக்கின்றன. மேலும் வைகாசி மாதத்தில் சேக்கிழார் சிவ தரிசனம் செய்யும் வைபவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது.